இனிய தமிழ் உறவுகளே வணக்கம். இந்த புறப்பொருள் வெண்பா மலையில் மோடி என்கிற பதிவு காய்தல் உவத்தல் இல்லாத பதிவு. இது ஒரு அரசியல் பதிவு அன்று. ஒரு தமிழ் மாணவனின் பதிவு, ஒரு இலக்கிய மாணவனின் பதிவு, ஒரு இலக்கண மாணவனின் பதிவு. தமிழ் இலக்கியத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை என்கிற ஒரு இலக்கண நூல் இருக்கிறது. ஐயன் ஆரிதன் என்கிற ஒருவர் கிபி 8-9 நூற்றாண்டுகளில் இந்த நூலை எழுதியிருக்கிறார். இந்த புறப்பொருள் வெண்பா மலை என்பது தமிழர்களுடைய போர் முறையை பற்றி சொல்லுகிற ஒரு நல்ல இலக்கண நூல். அதில் கொழு என்கிற பகுதி ஒரு நூற்பா என்கிற பொருளில் இலக்கணத்தை வரையறை செய்யும். நேரிசை வெண்பாக்கள் அதில் இலக்கியமாக இடம்பெறும். அதனால் இதை இலக்கணமும் இலக்கியமும் பொதிந்து இருக்கிற ஒரு பேழை என்று சொல்லலாம். இந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் வஞ்சித்திணைன்னு ஒரு பகுதி வருகிறது. வஞ்சிப்பூ சூடி அந்த மன்னர்கள் எஞ்சா மன்னசை வேந்தனை வேந்தன் என்றெல்லாம் அந்த தொல்காப்பியத்தில் இந்த வஞ்சித்திணையை பற்றி வரும் நண்பர்களே. இங்கே ஐயன் ஆரிதனார் என்ன சொல்லுவார்னா, கொற்றவை நிலை அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த இடத்துல மோடி என்கிற சொல்லுக்கு கொற்றவை என்பது பொருள், அல்லது துர்கை என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சொல்லுக்கு 12 பொருள்களை தமிழ் அகரமுதலி தருகிறது. மு. சண்முகம் பிள்ளை எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டு பாடல் நூல் நிறுவனம் 1985 வெளியிட்டிருக்கிறது. பல அறிஞர்களுடைய தொகுதி அது. அதில் இந்த சொல்லுக்கு பெருமிதம்ங்கிற பொருளும் இருக்கிறது, வஞ்சகம் என்கிற பொருளும் இருக்கிறது, பகட்டுங்கிற பொருளும் இருக்கிறது, பிணக்கு என்கிற பொருளும் இருக்கிறது, வேடிக்கை காட்சி என்கிற பொருளும் இருக்கிறது, செருக்கு என்கிற பொருளும் இருக்கிறது. அதே நேரத்தில் திப்பிலி என்கிற மூலிகையும் குறிப்பிடுகிற சொல்லாக இந்த சொல் இருக்கிறது. ஆகையினாலே ஒரு சொல்லாய்வு என்கிற நிலையிலே இதை பார்க்கிறோம். இந்த துர்கை அல்லது கொற்றவை தன்னுடைய மன்னன் வெற்றி பெறுவதற்காக எப்படி முன்னால் வந்து நின்று காக்கிறாள் என்பதுதான் இங்கே இந்த மோடி என்கிற சொல்லுடைய பொருள். அது ஒரு பெண்பார் பெயர், ஆண்பால் பெயர் இல்லை. தெய்வ பெயர், மனித பெயரும் இல்லை. பூதகணங்களின் பெயர்னு பெருமொழி புலவர் சொல்வார். இந்த சாமுண்டி தேவநாயனார்னு ஒருத்தர் உரை எழுதியிருக்கார் 15ஆம் நூற்றாண்டில். 20ஆம் நூற்றாண்டில் புலியூர் கேசிகன் உட்பட பெருமொழி புலவர் உட்பட பலரும் உரை எழுதியிருக்கிறார்கள். இந்த கொற்றவை நிலைங்கிற இந்த நூற்பாவிலே அல்லது அந்த கொழுவிலே நீள்தோளான் வென்றி, நீண்ட தோள்களுடைய மன்னனுடைய வெற்றி கொள்க என நிறை மண்டை, மண்டைங்கிறது ஒரு மட்பாண்டம், மண்ணால் செய்யப்பட்டிருக்கிற ஒரு பாண்டம், வலன் உயரி கூடாரை புறங்காணும் கொற்றவை நிலை உரைத்தன்று, உயர்த்தி பிடித்து பகைவர்கள் புறமுதுகிட்டு ஓட வேண்டும் என்பதற்காக எப்படி அந்த கொற்றவை இந்த வஞ்சி மன்னனுக்கு உதவினாள் என்பதை கூறுவதுதான் கொற்றவை நிலை. அந்த பாடலுக்கு வந்து விடுவோம். அணங்குடை நோலை பொறி புழுக்கள் பிண்டி நினங்குடர் நெய்த்தோர் நிறைத்து கணம்புகழ கையிரிய மண்டை கணம் மோடி காவலர்க்கு மொய்யிரிய தான் முந்துரும். அதாவது இந்த கொற்றவையாகிய மோடி, ஆசிரியர் பெருமழை புலவர் சொல்லுகிற போது இந்த சொல்லை மண்டை மோடி என்று சொல்ல வேண்டும், கணமோடி என்று சொல்ல வேண்டும் என்பார். அதாவது மண்டை என்கிற அந்த மட்பாண்டத்தை ஏந்திய கொற்றவை தன்னுடைய அந்த பூதகணங்களுக்கு அந்த பாத்திரத்தில் இருந்த உணவை அள்ளி தந்த மோடி என குறிப்பிடுவார். இந்த கொற்றவை எதை உண்டாள்? அந்த போர்க்களத்தில் நினச்சேறு எனப்படுகிற தசை, நல்ல அந்த காலத்தில் நெய்த்தோர்னு ஒரு சொல் இருக்கும், அதாவது குருதி, மனித குருதி. அதோட இந்த குடல், நினம், குடல், நெய்த்தோர், நினங்குடர் நெய்த்தோர். அது மட்டும் இல்லை, பெண்டிங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாங்க. அவல், நம்ம அந்த நெல்லை விதைக்கும் போது எடுத்து அதை வறுத்து உரலில் குத்தி எடுக்கிற அவல். புழுக்கள், அவரை, துவரை என்கிற அவிக்கப்பட்ட அந்த உணவு. அப்புறம் பொறி, அப்புறம் நோலைங்கிற ஒரு சொல்லாட்சி இடம்பெறுகிறது. நோலை அப்படிங்கிறதுக்கு அகராதிகளில் நம்ம பார்த்தோம்னா எள் கசிவுன்னு போட்டிருக்காங்க, சில இடங்களில் எள் உருண்டைன்னு போட்டிருக்காங்க. எள்ளு நீர் என்று சொல்லலாம்.
ஏன்னா அது தெய்வத்துக்கு படைக்கிற எள்ளு நீர் என்றே அணங்குடை நோலை என்றே வருகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த உணவுகளை எல்லாம் கொடுத்தார்கள். அந்த பாத்திரத்தில், மண்டை பாத்திரத்தில் அந்த மோடி என சொல்லப்படுகிற பெண்பால் தெய்வம் வைத்திருந்தது அப்படின்னு பார்க்குறோம். நெற்பொரி, அவரை துவரை, அவல், நினச்சேறு, குடல், குருதி, மனித குருதி, மனித தசை இவற்றையெல்லாம் உண்ணுகிற பாத்திரமாகத்தான் இந்த கொற்றவையை இங்கே பார்க்கிறோம். இந்த கொற்றவை காவலனுக்கு, மன்னனுக்கு மொய்யெறிய தான் முந்துரும், வெற்றியை பெற்றுத் தருவதற்காக தான் முன்னால் வந்து நிற்கும் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அந்த காவலனுக்கு வெற்றி வாய்ப்பை போர்க்களத்தில் பெற்றுத்தரும். அதற்காகவே ஒரு துறை என சொல்லப்படுகிறது நண்பர்களே. தமிழ் இலக்கியத்தில் திணை துறைன்னு சொல்லுவோம். திணை என்பது இங்கே வஞ்சித்திணை பாடல். இது முல்லை திணைக்கு புறனாக அமைவதாக தொல்காப்பியர் குறிப்பிடுவார். இந்த வஞ்சித்திணை பாடலில் கொற்றவை நிலைங்கிற இந்த துறைக்கு இந்த விளக்கமாக வருகிற போது தான் இந்த மோடிங்கிற சொல்லுங்க இருக்கிறது. தமிழில் கிட்டத்தட்ட கிபி 8ஆம் நூற்றாண்டிலேயே இந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது. அதனால தான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், இது அரசியல் பதிவு அன்று, இது இலக்கிய பதிவு, திறனாய்வு பதிவு. ஆகையினால் இதை வேறு யாரும் வேறு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த பதிவை போட்டிருப்பதற்கால் இகழவும் வேண்டியதில்லை, புகழவும் வேண்டியதில்லை. இது அந்த புறப்பொருள் பின்பான்மையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு சொல் என்கிற நிலையில் இது ஒரு இலக்கிய கலைச்சொல். இது ஒரு பெண்பாற் பெயர் சொல். இது ஆண்பால் பெயர் கூட இல்லை, மனித பெயர் கூட இல்லை. இது பூதகணங்களுடைய பெயராகத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகையினாலே புறப்பொருள் வெண்பா மாலையிலே மோடி என்கிற சொல் இப்படி இடம்பெற்றிருக்கிறது என்கிற ஆய்வு தகவலை தருவதற்காகவே இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறோம். நன்றி.